ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தானே போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் முதல் ஒரு விஷயத்துக்காக சந்திக்கிறதுக்காக ஒரு விஷயத்த நான் நினச்சேன். ஆனால் அந்த நேரத்தில் அது எனக்கு சந்தோஷமாக இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா, நம்மளுக்கு சில சமயங்களில் ஒரு சில விஷயங்கள் புரியாத மாதிரி இருக்குது அப்படிங்கிறத தாண்டி, நம்மளுக்கு எதனால் ஒரு சில விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு சில நேரங்களில் இதாக இருந்துச்சு. அம்மா சொன்னாங்க, இது மாதிரி இந்த மாதம் சீட்டு பணம் நமக்கு தான்ப்பா விழுந்திருக்கு, அதனால் நீ ஒன்றும் கவலைப்படாத, ஏதாச்சும் எடுத்து நான் மேற்கொண்டு ஏதாச்சும் காசு போட்டு நம்ம கடை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் பார்ப்போம்ப்பா அப்படின்னோடனே, அதெல்லாம் சரிதாம்மா, நான் இல்லைங்கல, நீங்கள் ஓப்பன் பண்ணுறதெல்லாம் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் நமக்கு அது வேணுமா வேணாமாங்கிறது தானே நம்மளுக்கு இப்போ பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் எல்லாம் சரியாக அமையும், நீங்கள் ஒன்றும் கவலைப்பட்டுட்டு இது பண்ணிகிட்டு இருக்க தேவையில்ல, முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை நம்ம செய்வோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி நீங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு புரிஞ்சதை நீங்கள் இது பண்ணிக்கோங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானும் பணத்தை ரெடி பண்ணுறேன், அது இது பார்ப்போம் அப்படின்னோடனே, சரி அந்த பணத்தை ரெடி பண்ணுறதுக்கான இதுங்கிறது சில இதை நம்ம கொஞ்சம் இதாக தான் நம்ம யோசிச்சு பார்க்கணும் அப்படின்னோடனே, சரி பார்த்துக்கிட்டு நம்ம அதுக்கு அடுத்தது எந்த இதுலேயுமே நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் செய்ய முடிகிற விஷயங்களை நம்ம செஞ்சால் தான் வாழ்க்கையில் ஒரு கரெக்டான வேலை நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணோன்னே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நம்மளுக்கு கரெக்டான வேலை ஒரு விஷயத்த கிடைக்கிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு அது நேரத்தை நம்ம பொறுத்து தான் ஒரு ஒரு விஷயமும் இருக்குது அப்படின்னோடனே, சரிம்மா நீ ஒன்றும் கவலைப்படாத, இந்த மாதம் சீட்டை மட்டும் எனக்கு 50,000 எடுத்து கொடுத்துரு, நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்னோடனே, சரிப்பா அதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஏன் அப்படின்னா, ஒரு சில விஷயத்த நம்ம இக்னோர் பண்ணுறதுக்கான காரணங்கள்ங்கிறது நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு தேவையான ஒரு விஷயங்களாக இருக்குது. அதனால இந்த நேரத்துக்கு இதுக்கு தகுத்து அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காரணத்தை இது பண்ணிக்கிட்டு இருக்க தேவையில்ல. எதா இருந்தாலும் நம்மளுக்கு சரியான ஒரு வேலை இருக்கிறதுக்கான டைமிங்கிறது நம்மளுக்கு இது தேவை அப்படிங்கிறத நம்ம உணர்கிற விஷயங்கள் தான் நம்மளுக்கு ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது அப்படின்னோடனே, சிலது எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குது அப்படின்னோடனே, அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் பார்த்துக்கிட்டு நம்ம அதை முடிவு எடுத்துக்கலாம். இதுக்கு இப்போ அப்படின்னு சொல்லிட்டு நீ இதையே சரி பண்ணி வைக்கிறதுக்கான காரணங்களை தேடிக்கிட்டு இருக்க வேணாம், பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரி பார்த்துக்கிறதெல்லாம் சரி தான், நம்ம ஆனால் பார்த்துக்கிற விஷயங்கள்ங்கிறது நமக்கு ஒரு கரெக்டான வேலை நம்மளுக்கு கிடைக்கணும்ல, அதுதானே முக்கியமாக இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நான் இல்லைங்கலை, இருந்தாலும் நம்ம அந்த நேரத்தில் அதை சரியான ஒரு இதுக்கு நம்ம கொண்டுட்டு வர்றதுக்கான டைமிங்கிறது நம்மளுக்கு சரியாக அமையணும்ல, அதுதானே முக்கியமாக இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதுவும் முக்கியம் தான், நான் இல்லைங்கலை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொன்னாங்க, நான் தங்கச்சிகிட்ட வேணால் காசு கேட்டு பழக்கிடுவாப்பா அப்படின்னோடனே, தங்கச்சிகிட்டலாம் நீ எதுவும் கேட்க வேண்டாம்மா, அதெல்லாம் கேட்டு எதுக்கு அவள் இல்லைன்னு சொன்னான்னா நம்மளுக்கு அது ஒரு மனசளவில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதனால் நம்ம அதெல்லாம் எதிர்பார்க்க வேண்டியதில்லை, முடிஞ்ச அளவுக்கு ஒரு பார்த்து இது பண்ணிக்குவோம் அப்படின்னு சொன்னோன்னே, சரி சரி அதெல்லாம் ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான டைமிங்கிறது நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறது தான் நான் உங்ககிட்ட சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதனால முடிந்தது விஷயத்த நம்ம அதுக்கு மேலே இதுக்கு மேலேன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து இது பண்ணிட்டு குறை தேடிக்கிட்டு இருக்காமல், நம்மளுக்கு எது சரியாக படுதோ அதை நம்ம இந்த நிமிஷத்துக்கு எடுத்துக்கிட்டு போகிறது தான் நம்மளுக்கு சரியான ஒரு இதாக இருக்குமா அப்படின்னோடனே, சரி சரிம்மா ஏதோ சொல்கிற, இருந்தாலும் நான் இந்த சீட்டு பணத்தை மட்டும் வாங்கி கூட அதுக்கு மேலே நான் ஆகிறத நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நான் இது பண்ணேன் அப்படின்னு சொல்லலாம்.